சர்வ சக்தியும் உங்கள் கூட இருக்கிறப்ப மீன ராசிக்காரங்க நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளை மனசு ஒரு பிள்ளை குணத்துக்கு சொந்தக்காரங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இப்படி பார்க்குறப்ப மீன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் சனி பகவான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு சமீப காலமாக. நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே மீன ராசிக்காரங்க பாதிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லைங்க. தொடர காரியம் எல்லாமே ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்தில் எல்லாமே ரொம்ப உணர்ச்சி போராட்டத்தை தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பொறுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த கடவுள் எல்லாமே என்னை கண்ணை திறந்து பார்க்காதான் கேள்வி கேட்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் தான் அதிகம். அந்த வகையில் உங்கள் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாற்றிக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் ஒரு முக்கியமான பெண் தெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறையாலும் கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் மீன ராசி சார்ந்தவங்க இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பெரும்பாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு, அது முக்கியமாக பெண் தெய்வத்துக்கு திருவிழா பூச்சாட்டுதல் மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம், திருவிழா எடுக்கக்கூடிய நேரம். உங்கள் ஊரில் இந்த நேரம் திருவிழா நடந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கிறதாலும் சரிங்க, இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் மீனராசி என்பது ஒரு முக்கியமான பரிகார முறைகளை செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறது நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் மீன ராசிக்கு கடந்த சில மாதம் சொல்கிறத விட கடந்த சில வருஷம்னு சொல்லலாம், எதுலையுமே நல்ல முன்னேற்றம் இல்லைங்க. முன்னேற்றம் இந்த காசு பணம் இல்லாமல் அடுத்தபட்சம் மன ரீதியான குழப்பம், ஒரு மந்தமான சூழ்நிலை, எப்போ தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு ஏங்கி தவிக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான், குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல முன்னேற்றம் இல்லை. மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை நடக்கிறது ஒரு பக்கம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும். அதுவுமே படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் கவனம் கொடுத்தாலும் படிப்பில் நல்ல நிலைமை இருந்திருக்காது. உடம்பு சரியாக இருந்தால் மனசு சரியாக இருக்காது, மனசு சரியாக இருந்தால் உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். புத்தகத்தை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலே ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்தையும் சரி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நல்ல நிலைமை வந்த பாடில்லை. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு திருப்தியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க. குழப்பம் தாங்க நாளுக்கு நாள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம். வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இந்த தேவையில்லாத பிரச்சனையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். என்ன ஒன்று கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டாலே சிறப்பு தான். மீனராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட எல்லாமே மற்றவங்க ஒரு இறக்கப்பட்டாங்க, அதாவது மற்றவங்க ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கப்படுறீங்க. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா கூட அதை தனக்கே நேர்ந்த மாதிரி, தனக்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி மற்றவங்களுக்காக இறங்கி போகக்கூடிய நீங்கள் உங்கள் மனசில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிறது இல்லை, வெளிப்படையாக பேசிக்கிறது இல்லை. அப்படியே பேசினாலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த நேரம் வாழ்க்கை துணைக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் வரதான் செய்யும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. அவன் நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கணும். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசிக்கிறது வேண்டாம். நீ நடக்க போகிறது யோசிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நல்ல வரணும் அமைங்க. திருமணத்துக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தால் கூட இந்த வரணும் அமைகிறதுல இந்த நேரம் பாதிப்பு இல்லை. திருமண யோகம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ரொம்ப பயங்கரமான மன அழுத்தத்தில் டென்ஷனில் இருந்தீங்களே, அது எல்லாமே பாதிக்கு பாதியாக குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மீனராசி சார்ந்தவங்க இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இதை செஞ்சால் அது நல்லபடியாக அமையுமா அமையாதாங்கிறது தெரியும். ஒரு தெளிவாக இருப்பீங்க. மனசு குழப்பமாக இருந்தால் அந்த விஷயத்தில் எல்லாமே இந்த வாரத்தில் விட்டுறது நல்லது. மற்றபடி உழைப்பு அதிகமாக இருக்கும், அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வீங்க. எதுலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசி சார்ந்தவங்க இந்த நேரம் உறவு வகையில் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குறபடி நடக்கும். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுக்கும், ஆனால் சரியாயிரும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் சாதகமான பலன் தாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது தப்பு இல்லை. மனைவிட்டு பேசிக்கிட்டாலே பாதி பிரச்சனை நீங்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு. ஏன்னா வரக்கூடிய எதிர்காலம் நீங்கள் எடுக்கிற முடிவில் பொறுத்து தான் இருக்குது.
அதனால மன உளைச்சல் வேண்டாம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், சகஜமாக பேசிட்டு பாருங்க, சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்துடுப்புல கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் சரியாக இருக்காதுங்க. கொஞ்சம் ஒரு தடையை ஒரு அலைச்சலை தான் கொடுக்கும். ஆனால் அதை பார்க்கலாம் மனசை தளர விட்டுறக்கூடாது, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்று ஒரு விஷயமும் மாற்று ஒரு அணுகுமுறை வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். அதனால பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல. கடந்த சில காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கள் ஈடு செஞ்சிருவீங்க. வீடு யோகம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாகனம் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக முயற்சி செஞ்சுக்கலாம். சொத்து வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் தேடி வருங்க. இந்த நேரம் பண வருமானம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய வாரம் தான். செலவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. வரவு ஒரு பக்கம் இருந்தால் செலவும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மனசில் சந்தோஷம் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யுங்கன்னா இந்த வாரத்தில் தாராளமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும். அதுவும் இந்த அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்கும். வாரிசு உருவாகக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மீனராசி சார்ந்தவங்க எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயத்தில் இந்த நேரம் நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. அதாவது பெண் தெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்களில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அம்மனுக்கு மஞ்சள் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய பாருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் இந்த அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு செஞ்சுக்கிறது நல்லது தான். அம்மன் கோவிலில் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் பொங்கல் வச்சு படைக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தீபம் எளிமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தீபம் போடுறது தான். தினமுமே போங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து 7 நாட்கள் முடிஞ்சால் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு போடுறது நல்லது. தொடர்ந்து நீங்கள் கோவிலில் காலடி எடுத்து வைக்க வைக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சங்கடம் நீங்கும். அதுவுமே இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் நீங்கள் தீபம் போட்டுக்கிறது சிறப்பு. முடிஞ்சால் எலுமிச்சை பழத்தை மாலையை கோர்த்து அந்த அம்மனுக்கு அணிவிக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம், சிவப்பு நிற புடவை முடிஞ்சவங்க நீங்கள் சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது கண் திருஷ்டி, நோய் பாதிப்பு, நீங்கள் எந்த விஷயத்துல எல்லாமே தடையை சந்திக்கிறீங்களோ அந்த தடை எல்லாமே நீக்கி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா கணவன் மனைவி 2 பேருமே இந்த ஏலக்காயை பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த கைகள்லையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களையோ பொருட்களையோ, அதாவது ஒரு பர்ஸை வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பர்ஸுக்குள்ளே அந்த ஏலக்காயை போட்டு வச்சுருக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் தரும். கோவிலில் பார்த்தாலும் அப்படி தான். ஏலக்காய் கலந்த உணவு நீங்கள் பக்தர்களுக்கு தானமாக தரது நல்லது. இந்த சர்க்கரை ஏலக்காய் கலந்து பாலாவது காய்ச்சி நீங்கள் பக்தர்களுக்கு கொடுக்க பாருங்கள். மனசில் அமைதி கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற காரியம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி சார்ந்தவங்க எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இங்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க. முன்னாடி பின்னாடி யோசிச்சு செய்யணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. என்ன ஒன்று இந்த நேரம் காசு ஒரு பக்கம் இருந்தால் அதை ஏதாவது ஒரு வழியில் செலவு செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சம் அதில் கட்டுப்பாடாக இருந்துக்கணுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நல்ல வரன் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக தான் இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம் செல்லக்கூடிய அமைப்பில் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இதுக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தாங்க இருக்கும், டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். செய்கிற வேலையில் தினசரி வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாதிப்புங்கிறது இல்லை. முக்கியமாக அந்த நேரம் மீனராசி சார்ந்தவங்களுக்கு வேலையில் கவனம் கொடுக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க. எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீனராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்துக்கிற விதம் ஒரு பக்கம் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் அதுக்காகலாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒருத்தர் தாழ்ந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்புங்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடுறதை விட வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையாக பேச பாருங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசிக்க வேண்டாம், நீ நடக்க போகிறத யோசிக்க பாருங்க. சாந்தமாக இருங்க, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் குடும்பத்துக்காக நிறைய நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்றுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. எதிர்ப்பாளத்தோட பழகிறப்ப கவனம் பாருங்க. சும்மாவே இந்த நேரம் உங்கள் மேலே வீண் பழி சுமத்த கங்கணம் கட்டக்கூடிய கூட்டம் கொஞ்சம் அதிகம்.
இந்த நேரத்தில் கொஞ்சம் வார்த்தை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் பழகுற பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணுங்க, உடலை நீரேற்றம் வச்சுக்கோங்க, சரியான தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த சம்மந்தமாக உடல்நல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருக்க பாருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாட்கள் சிறப்பு தாங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. எந்த வேலையிலையும் ஒரு சுறுசுறுப்பாக செய்வீங்க. பண வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கிற மாதிரி மன மகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் சேர்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குதுங்க. வெளியிடத்துல உதவின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் எடுக்கிற காரியம் டக்குன்னு நடக்காது, கொஞ்சம் தள்ளி போய் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த வேலையிலையும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றங்கிறது இந்த வாரத்தில் மீன ராசிக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசியை சார்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.